ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? நோவா பேழையிலிருந்து முதல்ல அனுப்பிய பறவை என்ன தெரியுமா? காகம். ஆனா, அது ஏன் திரும்பி வரலன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நேரம் உலகம் முழுக்க வெள்ளம். எங்க பார்த்தாலும் தண்ணி. அழிவின் சின்னங்கள். அந்த சூழ்நிலையில நோவா ஒரு காகத்த அனுப்புறார். ஒருவேள அது திரும்பி வந்து நிலம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த காகம் திரும்பவே வரல. அது தண்ணிக்கு மேல் அங்கும் இங்கும் பறந்துகிட்டே இருந்தது. ஏன் தெரியுமா? அந்த வெள்ளம் அழிவ மட்டும் விடல, நெறைய இடிபாடுகளையும், மிதக்கிற உடல்களையும் விட்டுச்சு. ஒரு காகத்துக்கு அது என்ன? ஒரு விருந்து மாதிரி. அதனால அது வழி தெரியாம திரும்பல. அது திரும்ப விரும்பல. அந்த இடிபாடுகள்லயே அது ஒரு சுகத்த கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நோவா இன்னொரு பறவை அனுப்புறார். புறா. புறா பறந்துச்சு, தேடிச்சு. ஆனா அமர இடம் கிடைக்கல. அது நேரா திரும்பி வந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அது புறப்பட்டது. இந்த முறை அது ஒரு ஒளிவ இலையுடன் திரும்பி வந்துச்சு. அதாவது, இப்போ வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கலாம்னு ஒரு சின்னம். இங்க தான் முக்கியமான விஷயம். அதே உலகம், அதே வெள்ளத்துக்கு அப்புறம். ஆனா, காகம் பழைய இடிபாடுகள தேர்ந்தெடுத்தது. புறா புதிய தொடக்கத்த தேர்ந்தெடுத்தது. இப்போ இந்த கதை உங்களுக்கே ஒரு கேள்வி கேக்குது. உங்க வாழ்க்கையில ஏதாவது முறிஞ்சு போச்சா? ஒரு உறவு, ஒரு பழக்கம், ஒரு பழைய வாழ்க்கை. நீங்க இன்னும் அந்த இடிபாடுகள்லயே சுட்டிக்கிட்டே இருக்கீங்களா? இல்ல கடவுள் குடுக்கிற புதிய ஆரம்பத்துக்காக காத்திருக்கிறீங்களா? சில நேரம் புதிய வாழ்க்கை உடனே கிடைக்காது. ஆனா காத்திருக்கிற புறாவாக இருக்கிறது தான் விசுவாசம். நினைச்சுக்கோங்க, நீங்க இடிபாடுகளுக்காக படைக்கப்படல. நிற்பதற்கு ஒரு புதிய நிலத்துக்காக தான் கடவுள் உங்கள அழைக்கிறார். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல எழுதுங்க. நான் இடிபாடுகளை விட்டு வெளியேறுகிறேன். இந்த மெசேஜ் இன்னும் யாருக்காவது தேவைன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க.